ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். ஆற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டப்போ இன்னொரு சிசிடிவி காட்சிகளும் பதிவாகி இருக்கு. அந்த சிசிடிவியும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு சிசிடிவியை நம்ம பார்க்குறோம். இதில் அந்த வெள்ளப்பெருக்கு வருதுன்னு தெரிஞ்சதுமே அந்த மக்கள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஆனால் அந்த ஆற்று வெள்ளப்பெருக்கில் சிக்கி அவர்கள்லாம் அடிச்சுட்டு போகக்கூடிய இந்த காட்சிகள்லாம் பார்க்குறோம். இது எந்த இடம், இந்த காட்சிகள் உணர்த்துவது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்தியாளர் பாரதி ராஜா கிட்ட தொடர்ந்து பேசலாம். பாரதி ராஜா, என்னோட புரிதல் படி ஒரு 6 சைடில் ஓடுது. அது பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய பஸ்ஸெல்லாம் நிற்கிது. ஆனால் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டமே அந்த பஸ்ஸெல்லாம் அடிச்சுட்டு போகிறது நம்ம பார்க்குறோம். இது சரியா எந்த இடம் பாரதி ராஜா? கண்டிப்பாக இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேபாளில் இருக்கக்கூடிய சைனீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் திபெத், அதாவது திபெத்தில் இருக்கக்கூடிய சீனாவால் நிர்வாகம் செய்யப்படக்கூடிய இடத்துல தான் அங்க இருக்கக்கூடிய இமிகிரேஷன் சென்டர், குடியுரிமை மையம் இருக்கு இல்லையா, அங்கதான் இந்த காட்சியானது பதிவாகி இருக்கிறது. 5 அடுக்கு மாடி நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க இப்ப பாக்குற இந்த எக்ஸாக்ட் வீடியோ, நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க இந்த எக்ஸாக்ட் வீடியோ, அந்த கார்லாம் அடிச்சுட்டு போகுது பின்னாடி இந்த கட்டிடத்தை ஆற்றை ஒட்டி நேரா அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்து கார்கள் அப்படி அந்த 5 அடுக்கு மாடி அப்படியே இடிச்சு தள்ளுது இல்லையா, அந்த வெள்ளத்தினுடைய அந்த சகதி எல்லாம். இந்த நடந்திருக்கிற இடம் இமிகிரேஷன் சென்டர், சைனா அட்மினிஸ்ட்ரேட்டட் திபெத், அதாவது திபெத்தில் இருக்கக்கூடிய சைனாவால் நிர்வகிக்கப்படக்கூடிய குடியுரிமை மையத்துல தான் நடந்திருக்கு. இவ்வளவு வேகமாக அந்த காட்சிகள் பார்க்கலாம், இது சிசிடிவி காட்சிகள். இவ்வளவு வேகமா வந்து போர்ஸை தள்ளும் போது அந்த 5 அடுக்கு மாடி, அங்கிருந்த வாகனங்கள், அங்கு சென்று கொண்டிருந்த மக்கள், இவங்க நிலைமை எல்லாம் என்ன அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு. இது ஒரு நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சம்பவம், எவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர்,
ஒரு இயற்கை பேரழிவு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவான காட்சிகளுக்கு இப்ப அந்த மையத்துக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க, மையத்து வெளியில நடந்து போயிட்டு இருந்தாங்க, அவங்களோட நிலைமை என்ன, இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 384 பேர் மிஸ்ஸிங், இதுல 105 பேர் இந்தியர்கள் அப்படின்லாம் சொன்னோம், மிச்சம் 291 பேர். இது ஒரு பர்டிகுலர் இடம் தான். இதை தாண்டி இன்னும் தகவல்கள் வராதது எவ்வளவு இருக்கு. நம்ம டூரிஸ்ட் விவரங்கள் இருந்தது, அதை மட்டும் கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டோம். லோக்கல்ஸ் இருப்பாங்க இல்லையா, இதுல எவ்வளவு பேர் மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு விவரங்கள்லாம் தேவைப்படுது. இப்போதைக்கு 8 பேர் உயிரிழந்திருக்கிறதா நேபாள் அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த காட்சிகள் இதைதான் நமக்கு உணர்த்துது. இவ்வளவு பெரிய ஒரு இயற்கை பேரிடர், இவ்வளவு பெரிய வெள்ளம் ஒரு சிறிய மனிதன் மீது விழுந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மேல நம்ம ஒரு சொம்பு புல்லா தண்ணி கொட்டினா எப்படி இருக்கும், அந்த ஒரு சூழத்தான். ஒரு ஆக்ரோஷமான சுனாமில ஒரு சிறிய மனிதன் சிக்கினா எப்படி இருக்கும். இந்த சுனாமியை பார்க்காதவங்களுக்கு எல்லாம் இந்த காட்சிகள், ஏன்னா சுனாமிலாம் ரொம்ப நீங்க அப்பெல்லாம் இவ்வளவு சிசிடிவி ஃபெசிலிட்டி இல்ல. இங்க பாருங்க, சுனாமி அளவுக்கு ஒரு இயற்கை பேரிடர், அவ்வளவு பெரிய மேக வெடிப்பு ஏற்பட்டு அந்த தண்ணீர் சேத்தோட அடிக்கும் போது 5 அடுக்கு பில்டிங்கு கூட தரைமட்டமாக கூடிய ஒரு காட்சி போலதான் இது இருக்கிறது. அங்க பாருங்க, ஒரு 8-10 பஸ் நிக்குது. அவ்வளவு பஸ்ஸும் எதற்குமே இனிமே பிரயோஜனப்படுமா அப்படின்ற கேள்வி. அவ்வளவு ஆக்ரோஷமாக அந்த வீரியம், அந்த அலையினுடைய வீரியம், அந்த வெள்ளத்தினுடைய வீரியம் அப்படின்றத பாருங்க. ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமா காட்டுறோம் பாருங்க. இதை இன்னொரு வாட்டி நம்ம பிரீத்தா அந்த சவுண்டோட கேட்டா எப்படி இருக்குன்னு கூட நம்ம முயற்சி பண்ணுவோம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.